அந்தியூர் குருநாத சாமி கோவில் டெம்பிள் தாங்க வந்திருக்கேன். மாடு அடுத்தாவது வந்து குதிரை அடுத்தாவது தான் கோயில். 50 ரூபாய் தானா? 2 மாடு ஓடி 50,000மா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA எக்கனாமிக். பாருங்க இவரெல்லாம் வந்துட்டு இதுல வந்து விஷயம் கொடி வச்சோம்னா செல்வம் நல்லா செழிப்பா வளருங்க. நம்ம ஒரு செடி போட்டு வளர்த்தணும்னா பெரிய மரமாவி நிழல் தெரியுது, அது மாதிரி நல்ல செல்வம் வரும். அடே அடிச்சு ஏதோ டேய் இங்கடா. ஓ அது பட்டர்ஃப்ளையா? அடேங்க அப்பா. ஹாய், நான் தான் உங்க விஜே சங்கீதாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஈரோட்லயே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா அந்தியூர் குருநாத சாமி கோவில் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் நிக்குது. ஸோ இங்கதான் கோவிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கிடையாதுங்க, இங்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி பாருங்க, அங்க தெரியுதா உங்களுக்கு? அங்க போகணும். இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் போனாதான் வந்துட்டு கோவில்கிட்டே. அது வந்து குதிரை சந்தை. அங்க போறதுக்கே வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம். நிறைய ஊர்ல இருந்து, மைசூர்ல இருந்து, நிறைய ஊர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. கோவில் வந்து ரொம்ப கோவில் சின்னதுதான், ஆனா கோவில் சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒன்னொன்னா வரும்போது பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னும் இங்க இருந்து நான் நடக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நான் உங்களுக்காக நடந்து அங்க என்னென்ன இருக்குன்றதெல்லாம் காட்டுறேன், வாங்க பாக்கலாம். வரும்போது கொடை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், அது மறந்துட்டேன். ஒரு ஷால் கவர் பண்றதுக்கு கூட மறந்துட்டேன், எல்லாமே மறந்துட்டேன். இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாருங்கன்னா அவ்வளவு தூரம் இந்த காட்டுக்குள்ள யாருக்கான எல்லாரும் மெயின் ரோட் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வித்தியாசமா இந்த பக்கமா பூந்து வந்துட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமா? இப்பயே நான் 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தேனே. இந்த பக்கம் வண்டி போகாதா? வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க, கார் அங்கேயே நிறுத்திட்டு. காரு இதுலயே வந்து இந்த பக்கம் விடலீங்களே, விடுறாங்களா? இது வரையில விடுவாங்க, அதுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. சரி, போய் அதுல நிறுத்தி போட்டு வண்டிய அதுல நிறுத்தி போட்டு இந்த ரோட்லயே போனீங்கன்னா குதிரை சந்தைக்கே போகும். இது குதிரை சந்தை அந்தாண்டு கோயிலா? ஃபர்ஸ்ட்ல வந்து மாடு அடுத்தாவது வந்து குதிரை அடுத்தாவது தான் கோயில். அப்படியா? அவ்வளவுதானா? மாடு சந்தை, குதிரை சந்தை, அப்புறம் கோவில், அவ்வளவுதான். சரிங்க. அதுல இந்த தூரிகிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. இருக்கா? சரி, ஓகே. நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க கோயிலுக்கு போலியா? ஓ, இது மாடு விக்கிறீங்களா? விக்க வந்திருக்கீங்களா இங்க மாட்டு சந்தையில? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பர்கூர்ல இருந்து வரீங்களா? சரிங்க, சரி, ஓகே, சரிங்க, தேங்க்ஸ். சோ இங்க நிறைய வந்து பர்கூர் மாடு தான் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வேற மாடு ஏதோ இருக்கு பாத்து. ஆனா இங்க மாட்டுக்கிட்ட போலாம்ல? இங்க இது யார் மாடு? அவங்கள்தா? யார் அது? இவங்க? அண்ணா இல்ல, இந்த மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். இப்படி வரீங்களா அண்ணா? இது என்ன மாடுங்கண்ணா? கூப்பிடுங்க. அதாவதுங்க இங்க வந்துட்டு பர்கூர் மாடு மட்டும் இல்ல, நிறைய மாடு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாட்டுக்கு தேவையான அந்த கயிறு, சங்கிலி எல்லாமே, அதுவுமே வந்து சந்தையில எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா மாட்டுக்கு எப்படி வாங்கிட்டு போகணும், என்னென்ன வேணும், அதுக்கான திங்ஸும் வந்து இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாட்டுக்காரர் எங்க காணோம், நாங்க மாட்டை ஓட்டிட்டு போயிருவோம் அப்புறம் ஃப்ரீயாவே. அண்ணா வணக்கம், இது எந்த ஊர் மாடு? அந்தியூருங்க. நீங்க அந்தியூர் தானா? ஓகே, ஓகே. இந்த மாடு எந்த மதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இது உழவுக்கு ஓட்டலாங்க, ஜல்லிக்கு ஓட்டலாம், மாட்டுக்கு விடலாம், எல்லாத்தையும் யூஸ். ஓகே, ஓகே, சூப்பர். எவ்வளவு ரேட்? எவ்வளவு ரேட்? 50 ரூபா வருங்க. 50 ரூபா தானா? 2 மாடு ஓட்டி 50,000மா? அதுதான் பாருங்க, நம்ம ஊர் மாடுதான். 50,000 ரூபாய்க்கு இது நல்ல வளர்ந்துருச்சு. இந்த மாடு எவ்வளவு வருஷம் நமக்கு இது உழைக்கும்? இது வந்து 20 வருஷம் வரைக்கும் உழைக்கும். 20 வருஷம் வரைக்கும். இன்னும் சின்ன மாடும் இருக்கு இல்லையா? சின்ன மாடு ரேட் கம்மியா வருமா? கம்மியா வரும். அது 15,000 20,000 வரும். அவ்வளவுதான் வரும். 25,000 வரைக்கும் இருக்குங்க அதுல. ஓகே, ஓகே. நீங்க வந்து இந்த அந்தியூர் தான் இந்த சந்தை இன்னைக்கு மட்டும் தான் இந்த நோம்பிக்காக நடக்குதா இல்ல? நோம்பிக்காக நடக்குதுங்க. இங்க சனிக்கிழமை கண்டா வார சந்தை இருக்கு. இங்க இருக்குமா? அந்தியூர்ல இருக்கு. இதுலயே தான் இருக்கும். சரி, இதுல இருக்காதுங்க. அந்தியூர் 5 கிலோமீட்டர் இருக்கு. ஓ, அங்க இருக்கும். இங்க வந்து தேருக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு, அங்க மட்டும் 8 நாளைக்கு. ஓகே, ஓகே.
நீங்க இந்த தொழில் எவ்வளவு நல்லா பண்றீங்க? இது நாங்க சின்ன 8 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 8 வயசுல இருந்தே? சரி, ஓகே. உங்க அப்பா வந்துட்டு அடிக்கடி சின்ன வயசுல சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு? இந்த நீ மாடு மேய்க்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லுவாரு. அத நினைச்சு நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா? கோவப்பட்டதில்லை. இதான் தொழில்னு எடுத்துட்டோம். சோ இதுல மாதம் எவ்வளவு வருமானம் வருது? இது மாசம் வந்து நாங்க சந்தைக்கு கொண்டு போவோம் மாடு. வார சந்தைக்கு வந்து 10 ரூபா சம்பாதிப்போம் ஒரு சந்தைக்கு. உங்களுக்கு போதுமானதா இருக்கா? போதுங்க, போதும். போதும். இதுல கஷ்டம், படு கஷ்டம் இருக்குதுங்க. படு கஷ்டம் என்னது அது நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வண்டி ஏத்தி கொண்டு போகணும், ஓட்டிட்டு போனா கஷ்டம். வண்டி ஏத்திட்டு போனா பாங்கா கொண்டு போகணும், பல பிரச்சனை இருக்குதுங்க. அதனால ஒரு மாடுனா ஈஸியா கொண்டு போனாங்க. நாங்க 5 மாடு 6 மாடு ஏத்திட்டு போவோம். வளர்த்துறதுல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? வளர்த்துறது வந்து நல்லபடியா தீனி போட்டா மாடு நல்லா வருங்க. அது மாதிரி தீனி கொடுத்து வச்சிருந்தா நல்லபடியாகி நல்ல விலைக்கு லாபத்துக்கு விற்கலாம். இது வந்து பாலும் கறக்கும் இல்லையா? இதில் பால் நான் காங்கி மாட்டு பால் கறக்கும் கம்மியாக தான் இருக்கும். கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி. அதனால கறவைக்கு எடுத்துட்டு போனா 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும். ஒவ்வொரு மாடு 4 லிட்டர் கறக்கும். நீங்க எவ்வளவு நாள் இந்த கடை வச்சிருக்கீங்க? நாங்க வந்து திங்கக்கிழமை இருந்து வச்சிருக்கோம். வியாபாரம் ஆகுதா? ஆகுது. எந்த ஊர்ல இருந்தெல்லாம் இங்க வராங்க? இங்க இருந்து கர்நாடகால இருந்து வராங்க, அப்புறம் மைசூர் இருந்து வராங்க, பெங்களூர் இருந்து வராங்க. வாங்குறதுல அதே மாதிரி தான். சேலத்துல இருந்து வராங்க, பல பக்கம் இருந்து வராங்க. நிறைய ஊர்ல இருந்து இங்க இருந்து வராங்க. சரிங்க. மாவட்டத்துல இருந்து வருவாங்க ஓரளவு. இது எவ்வளவு நாள் இருக்குது? ஒரு வாரத்துக்கு தேரு. இங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்க. கோயில் கூட்டம் வந்து இன்னும் 1 வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். இன்னும் ஒரு வாரம் கூட கோயில் அது வரைக்கும் இங்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மாடெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விற்காதே இருப்பாங்க. மறுபடியும் வேற 1 2 வாங்கிட்டு போவோம். உங்களுக்கு ஓரளவுக்கு வித்துருச்சா? ஓரளவுக்கு வித்துருச்சு. ஓகே. சோ பாருங்க, நம்ம அந்தியூர் இந்த குருநாத சாமி கோவில் தேர் திருவிழால வந்துட்டு, ஆனா உங்க பேரு? கார்த்திகேயன். கார்த்திகேயன். அவர் வந்துட்டு மாடு வந்து என்ன மாடு கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. So, உங்களுக்கு ஏதாவது மாடு வேணும் அப்படின்னா நம்ம அண்ணா கார்த்திகேயன் அண்ணா கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய மாடு வச்சிருக்காங்க, நீங்க பின்னாடி பாத்துருப்பீங்க. சோ அதனால கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூண்ணா. நான் நிறைய பாத்துட்டேன், நிறைய பர்கூர் மாடு தான் இருக்கும் போல இருக்கு. இந்த சந்தையில என்ன நிறைய மாடு வரும்? இங்க வந்து பர்கூர் மலை மாடு தான் வரும். நிறைய பர்கூர் மலை மாடு தானா? நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நாங்க 80 மாடு. சேல் ஆயிருச்சா? வராங்களா? இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மக்கள்லாம் போன வருஷம் வருவீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் வருஷமா? இதான் ஃபர்ஸ்ட் வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் வரீங்களா? எப்படி இருக்கு? இங்க பாக்குறது தான் வந்திருக்காங்க, வியாபாரி வேற. அப்படியா? இது முதல் வருஷம் இங்க வந்து பாக்குறீங்களா? சரி, ஓகே. நீங்க நிறைய திருவிழாலாம் போயிருக்கீங்க, இது முதல் வருஷம் வரீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்மளுக்கு இந்த மாடு வைக்கிறத பத்தி எதுவும் தெரியாதுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் வருஷம். மாடு விக்கிறது இல்ல, அந்த கூட்டம், இந்த திருவிழா வெளியில போலீங்க, வெளியில போய் பாக்கல. அப்படின்னு என்ன இந்த மாடுமா நீங்களுமா இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பாவம், இந்த வெயில்ல உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ். இல்ல கஷ்டமா இல்லைங்க, பழகிருச்சு. நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க மாடு மேய்க்கிறது. மாடு எங்க? பர்கூர்லயா? பர்கூர்ல வேலையே மாடு மேய்க்கிறதா? என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA எக்கனாமிக். பாருங்க, இவரெல்லாம் வந்துட்டு இல்ல சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு நீ என்ன லாக்கி, மாடு மேய்க்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்ப நீங்க வந்துட்டு அது ரொம்ப பெருமையா பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது நம்ம அப்படியே பழகிருச்சு. நீங்க பர்கூர்ல தான் படிச்சீங்களா? இல்லைங்க, நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர்ல. சோ உங்களுக்கு இது மாசம் வந்துட்டு வருமானம் எவ்வளவு வருது? மாசமெல்லாம் இல்லைங்க, மொத்தமா அப்படியே விக்கிறதாங்க. இது ஒரு வருஷம் ஃபுல்லா மேய்ச்சிட்டு அதுல காலக்கணம் மட்டும் வித்துருவாங்க. அதுல நல்ல வருமானம் இருக்குங்கிறீங்களா? வருமானம் இல்ல, உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்டு அது ஒரு இதுவா நினைக்காம இந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்த ஒரு பிரியாங்க, அதனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நீங்க வருஷம் ஃபுல்லா மாடு மேய்ச்சி அதை விற்கும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்கிறீங்களா? லாபம் கிடைக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு. ஓகே, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா மாடு இவருக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஓகேவா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க இல்லையா? இதுக்கு மேல இவர் பேச மாட்டார், அதனால பாவம் விட்டுருவோம். சாப்பிட்டீங்களா? சரி, போய் சாப்பிடுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. இந்த லைன் ஃபுல்லாவே கடைகள் வந்து வச்சிருக்காங்க. அருவமனை, வடச்சட்டி, அப்புறம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நம்ம வேற இடத்துல எல்லாம் எடுத்தோம்னா விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு அப்படி இல்ல, கொஞ்சம் விலை எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு கிடைக்காத பொருள் எல்லாம் கூட இங்க கிடைக்கும் இந்த தேர் திருவிழால. ஏன்னா எல்லாமே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க இங்க. மாடு குதிரைன்னு மட்டும் கிடையாது, சோளக்கருது எல்லாம் பாத்தீங்கன்னா இது அறுவடை மாசம் புதுசா ஃப்ரெஷ்ஷா அறுவடை பண்ணி இப்ப எல்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம சோளக்கருது கடைக்கு போகத்தான் போறோம். ஐயா வணக்கம். 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 நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்க பாரியூர்ல இருந்து வரேன். அந்தியூர் பக்கத்துலயா? பக்கத்துல காமேட்டூருக்கு அந்த பக்கம், மாரியம் கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்குங்க, அந்த வாரத்திலேயே இருக்குங்க. ஓகே தாத்தா, இப்ப வந்துட்டு நான் வந்து நிறைய கோயில் தேர் திருவிழா போயிருக்கேன்.
இந்த மாதிரி கம்பெல்லாம் இது பேர் என்ன, மூங்கில். இது வந்து எங்கேயும் விக்கல. ஆனா இந்த கோவில் தேர் திருவிழால இந்த மூங்கில் நிறைய விக்கிறாங்க. இதுக்கு என்ன விஷயம் இருக்கு? இதுல வந்து விஷயம் கொடி வச்சோம்னா செல்வம் நல்லா செழிப்பா வளருங்க. நம்ம ஒரு செடி போட்டு வளர்த்தோம்னா பெரிய மரமாவி நிழல் தெரியுது, அது மாதிரி நல்ல செல்வம் வருங்க. கோயில்ல இருந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த ஒரு ஐதீகத்துக்காக இது வாங்குவாங்க சாமி. சரி, ஓகே, சூப்பர். நீங்க இது வியாபாரம் எவ்வளவு நல்லா பண்றீங்க? நான் ஏதோ வர்ற இதுக்கு நம்ம வியாபாரம் பண்ண மாட்டேன், கணக்கா எல்லாத்தோட கம்மியா கொண்டு வந்தேன். இப்ப மட்டும்தான் விப்பீங்களா இந்த மூங்கில்? 6 மாசம் மட்டும்தான் வாங்குவாங்க, அப்புறமெல்லாம் எந்த திருவிழாவுக்கும் வாங்க மாட்டாங்க சாமி. ஆடி மாசம் மட்டும் இந்த மூங்கில் விப்பீங்க. மத்த நாள்ல உங்களுக்கு என்ன தொழில்? என்னமோ மூங்க கொடை பிடுவேன், கூடை பிடுவேன், கறி நெய்வேன், நெசவு நெய்வேன், மிஷினு துணி தைக்கிறது, இந்த மாதிரி துணி தைக்கிறது, ஜாக்கெட்டு எல்லாம் தைப்பேன். இவ்ளோ ஹிடன் டேலண்ட் வச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. சரி, வைத்தியம் பண்ணுவேன் எல்லாம். என்ன சீக்கிரம் இருந்தாலும் நல்லா படி போடுவேன். அப்படியா? 1 லட்சம் ரூபாய்க்கு புக்கு மட்டும் வாங்கி சித்து புக்கு வாங்கி வச்சிருக்கிறேங்க. எந்த மழையா இருந்தாலும் போயிட்டு வந்துருவேன். தாத்தாவோட நம்பர் நான் வாங்கிக்கிறேன். தாத்தா, உங்க நம்பர் கொடுங்க. ஓடல, காசு போடாத வீட்டுல செல்லு வச்சிருக்கிறேன். சரி, நீங்க இவ்ளோ திறமை வச்சிருக்கீங்களே, நீங்க பண்ற வியாபாரம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதா? போதுமானதா இருக்கா? நீங்க ஏன் இவ்வளவு கொடி பேங்கல் போட்டு வச்சிருக்கோம்? நீங்க ஏன் இவ்வளவு வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாது. அதனால நான் பாடுபட்டு வயசாக பாடுபட்டு நம்மள சீக்கிரமா நல்ல 1000 ரூபாய் பாடுபட்டுட்டு இருக்கிறதுக்கு செத்து போயிடுவானுன்னு கும்பிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான். அப்படித்தான் நான் கும்பிட்டு தூங்குள்ளாரையே அதுதான் நினைப்பேன். நான் நல்லா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா பாடுபட தின்னி திறமையா இருக்கணும், திறமை படுக்க வேணும் அப்படின்னா அப்பவே சத்திர வேணும் அப்படின்னு இருக்காங்கல்ல. எதுவும் வேலை எல்லாம் இல்லாம அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். நான் அப்படித்தான் சொல்லுவேன். அது நல்ல குடும்பத்துல ஒன்று சண்டை போட்டுட்டாங்க, அது மாதிரி செஞ்சு மைய வண்டி கொடுப்பேன். அவ என்னன்னு ஒட்டுக்க சேர்த்த மாதிரி திருச மாட்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சு போனா அதையும் சேர்த்து வைப்பேன். வியாபாரம் நல்லா பண்ண வேணும்னா அதுக்கு மைய தருவேன், செஞ்சு தருவேன். ஆமா சார், மேலும் செஞ்சு தருவேன். வேலை தெரிஞ்சிருக்கிறாரு, சகலகல வேலை. நீங்க செய்வோங்க. உங்களுக்கு என்ன நடிகர் பிடிக்கும்? எனக்கு நடிகர் பத்தி முன்னையெல்லாம் அந்த அம்மா நல்லா சரோஜா அம்மா அவையெல்லாம் நல்லா பிடிக்கும். நடிகர் கேட்டேன், அவர் பாத்தியா இவர் சகலகலா வளர்றது கரெக்டா போச்சு. ஏங்க நடிகர் தெரியாதா? சிவாஜி, எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்றேன். எம்ஜிஆரும் பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும். சரோஜா தேவி தான் ரொம்ப பிடிக்கும். முன்ன சரோஜா தேவி ரொம்ப பிடிக்குங்க, ஜெயலலிதா நல்லா பிடிக்குங்க. ஓகே தாத்தா, சூப்பர். நிறைய பிடிச்சிருக்கீங்க. கை பாத்தீங்களா, தமிழர் பண்பாடாமா கைய கொடுக்க. ஏன் கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது பெண்கள்கிட்ட நான் கையா அடுத்த பெண்கிட்ட எதுவுமே மக்களே இங்க பாருங்க, பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரிதான். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க டீசென்ட்டா அப்படி கை கொடுக்க மாட்டேன். ஏன் பெண்கள்கிட்ட கொடுக்க மாட்டீங்க? சாமி பாவம் இல்ல சாமி, அது பாவம். நம்ம மனைவியை தவிர்த்து யாரையுமே தொடக்கூடாது சாமி. எத்தனை இது பண்ணாலும் அவங்க கண்ணை பார்த்து இன்னும் சீக்கிரம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, ஓகே, உங்க மனைவி என்ன பண்றாங்க? மனைவி இறந்துட்டாங்களா? சாரி. ஆனா இருக்கும் போதே பாத்துக்குங்க, நீங்க எல்லாம் பாய்ஸ், நீங்க எல்லாம் வந்துட்டு ஒரு லவ் பண்ணாலும் சரி, ஒய்ஃப் இருந்தாலும் சரி, இருக்கும் போதே எவ்வளவு விஷயம் பண்றீங்க. சோ அவர் வந்துட்டு பாருங்க, இறந்து போட்டோலாம் காமிச்சு எவ்வளவு சென்டிமெண்டா லவ் பண்ணி இந்த வயசுலயே லவ் பண்றாரு. என் கைய கூட தொடவே இல்லை. சோ அந்த அளவுக்கு தாத்தா வந்து ரொம்ப டிக்னிட்டியா மெயின்டைன் பண்றாரு. அப்புறம் வந்துட்டு அவருடைய கற்பு வந்து சூறையாடாம இருக்கிறதுக்கு ரொம்பவே மெயின்டைன் பண்றாரு. பரவாயில்ல தாத்தா, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். சரியா? உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். சரியா? சரிங்க. ஹலோ தம்பி, உங்க பேரு? சந்தோஷ். சந்தோஷ், எந்த ஊர் நீங்க? அகரம்ஜேரி, வேலூர். அங்க இருந்து இந்த வியாபாரம் பண்றீங்க. நீங்க ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணுவீங்கல்ல? காதுல என்னது? கம்பளு. சரி, ஓகே, இது எனக்கு ஒண்ணு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். ஏன் என்ன இல்ல? ஓ, எங்கடா போச்சு? கல் எடுத்து அடிங்க. வேணாம், மக்களை டிஸ்டர்ப் மேல காக்கா இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறோம். அடே அடிச்சு ஏதோ டேய் இங்கடா. ஓ, அது பட்டர்ஃப்ளையா? சரி, ஓகே, இது எவ்வளவு ஒண்ணு? 50 ரூபாய்க்கு விக்கிறோம். ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் அப்படி. நீங்க எவ்வளவு விக்கிறீங்க? நம்ம 50 ரூபாய்க்கு விக்கிறோம். வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா? வியாபாரம் பரவாயில்ல. இது முதல் தடவை இந்த ஊருக்கு வரீங்களா? அப்படியே வருஷம் வந்துட்டே இருக்கு. இந்த வருஷம் மக்கள் எப்படி?
கூட்டமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியாகுது. சென்னையர் தான் ஜனம் வருவாங்க. சென்னையில இருந்து வராங்களா? சென்னையர் மட்டும் ஜனம் வருவாங்க. சனி ஞாயிறு மட்டும் வருவாங்க. இன்னைக்கு கூட்டம் கம்மி தான். இன்னைக்கு கம்மி தான் வருது. சரி ஓகே. வியாபாரம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. போன வருஷம்னாலும் வியாபாரம் ஆச்சு, இந்த வருஷம் லைட்டு தான் இந்த வியாபாரம். வருஷம் கம்மியா தான் இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. இப்ப என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கல்ல, இங்க பாருங்க, நீங்க 90s கிட்டா இருந்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் நீங்க வந்து விளையாண்டே இருக்க மாட்டீங்க. சோ இந்த மாதிரிலாம் வாங்கி விளையாடணும்னா தம்பி சந்தோஷ் கடைக்கு வந்து இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா தம்பி.